அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று பிரித்திருப்பதைப் போல ஈமான் கொண்டவர்களிலே நன்மை செய்பவர்கள் தீமை செய்பவர்களாக அவர்கள் செய்கிற செயல்களில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு என்று பிரித்திருக்கிறார். நன்மையை பற்றி நாம் அதிகம் பேசுகிற அதே நேரத்தில் தீமைகள், பாவங்கள், பெரும்பாவங்கள், சிறுபாவங்கள் குறித்தும் நமக்கு சிந்தனைகள் அவசியம். இன் தஜ்தனிபு கபாயிர மாத்துன்ஹவுன் அன்ஹு, தடுக்கப்பட்ட காரியங்களை, பெரும்பாவங்களை விட்டு அவர்கள் தவிர்த்து கொண்டால் நுகஃபிர் அன்கும் செய்யாதிக்கும், அவர்கள் செய்யக்கூடிய சிறிய பாவங்களை நாங்கள் மன்னிப்போம் என்று திருக்குரான் சொல்கிறது. பெரும்பாவம்னு ஒன்று உண்டு, சின்ன பாவம்னு ஒன்று உண்டுன்னு இதில் தெரிகிறது. ஒரு பாவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஷிர்க லதுலுமுன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது பெரிய அநியாயம், அப்போ பெரிய பாவம்னு விளங்கும், அது பெரிய பாவம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன செய்யாத், நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் உங்கள் பாவத்தை அழிச்சிடும். அப்போ நல்ல அமல்களின் மூலமாக எந்த அமல் பாவங்கள் அழிகிறதோ அதெல்லாம் சின்ன பாவம். நம்ம தொழுகிறோமா, தொழுகை முடிவதற்கு முன்பு நம்முடைய சிறிய பாவங்கள் பல அழிக்கப்பட்டு விடுகிறது. ஒரு மனிதர் ஒழு செய்கிறார் என்று சொன்னால், ஒழு செய்து ஒவ்வொரு உறுப்பாக அவர் கைகளையும் கால்களையும் கழுவுகிற போது அந்த உறுப்புகளில் நடந்த சிறுபாவங்கள் அத்தனையும் அழிந்து போகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ரமலான் இன்னொரு ரமலானுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்களை அழிக்கும், சின்ன பாவத்தை ஃபுல்லாக அழிச்சிடும். அப்போ அமல்கள் செய்வதால், நல்ல அமல்கள் செய்வதால் அந்த நல்ல அமல்கள் நம் பாவங்களை போக்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தசத்தக்ன யா மாஷர நிசா, பெண்களை ரொம்ப சதக்கா செய்யுங்க, தான தர்மங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் நரகத்துக்கு அதிகமாக போகிறீங்க உங்கள் பாவத்தின் காரணமாக. அப்போ நீங்கள் தர்மங்கள் செய்யுங்க, உங்கள் பாவத்தில் நீங்கள் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு என்று அங்கே பொருள் வருகிறது. இங்கே நாம் புரிந்து கொள்ளுகிறோம், பாவங்கள் ரெண்டு வகை. அதில் பெரும்பாவம் ஒன்று இருக்குது, சின்ன பாவம்னு ஒன்று இருக்குது. எது பெரும்பாவம்? பெரும்பாவம் என்று எதற்கு சொல்லுவார்கள்? எதற்கெல்லாம் அல்லாஹ் நரகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறானோ அதெல்லாம் பெரும்பாவம். எதற்கெல்லாம் அல்லாஹுடைய எச்சரிக்கை வஈதுகள் வந்திருக்கிறதோ, கடுமையான தண்டனை உண்டு என்றெல்லாம் அல்லாஹ் எதற்கு பேசி இருக்கின்றானோ இதெல்லாம் என்னதான்னா பெரிய பாவம் தான். எந்த பாவத்தை குறித்து அல்லாஹ் பேசும்போதே இது ஒரு அஃபஹஷ், இது ஒரு அருவருப்பான காரியம் அப்படின்னு குரானில் வரும். அப்படி வந்துட்டு அது பெரும்பாவம்ன்ற அர்த்தத்தில் வச்சுக்கணும். பெரும்பாவம்னா எத்தனைன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பாவம் பெரும்பாவம்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொலை செய்கிறது, சிஹ்ர் செய்வது, பத்தினி பெண்கள் மீது இட்டு கட்டுவது, ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது திடீர்னு புறமிது விட்டு ஓட ஆரம்பிக்கிறது, பொய் சாட்சி சொல்லுவது, இதெல்லாம் ஒரு பெரும்பாவத்துடைய பட்டியலை 7 போட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, பெரும்பாவங்கள் சபாத்துன் ஹிய, அது மொத்தம் 7 தானா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹிய சபீன், அது 70 வரை நீளும், பெரும்பாவங்கள் என்பது 70 வரை ஆகலாம் என்று கண்டித்தார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளில் சின்ன பாவங்கள் ஏற்படுகிற போது தொழுகை, நோன்புகள், ஜக்காத்துகள், ஹஜ்ஜுகள், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் கஃபராக மாறிடும். பெரும்பாவம் என்ன செய்யும்? பெரும்பாவம் போகணும்னா அதுக்கு தௌபா செய்யணும். பெரும்பாவம் அழிய வேண்டுமானால் அதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீள வேண்டும். இஸ்திக்ஃபார் என்பது வேறு, தௌபா என்பது வேறு. இஸ்திக்ஃபார்னா அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் இஸ்திக்ஃபார். இதில் அல்லாஹ் சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். பெரும்பாவம் மன்னிக்கப்படணும்னா நம்மிடத்திலிருந்து தௌபா. தௌபானா என்ன? தௌபா என்றால் அல்லாஹ்விடத்தில் முதலில் நான் செய்த பாவம் இது, நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்பர் 2, இந்த பாவத்தின் பக்கம் இனி நான் மீள மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கணும். எல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அடுத்து அதே பாவத்தை நாம் செய்து கொண்டிருப்பது தௌபாவாக ஆகாது.
மூணாவது தான் யாரெல்லாம் என்னை மன்னின்னு சொல்லணும். அப்போ தௌபாவுக்கு முன்னால் சில உறுதி பிரமாணங்கள் தேவை. அப்படி இது செய்து விடுகிற போது அல்லாஹ் அதை தௌபாவை ஏற்று நம் பெரும்பாவங்களை மன்னிக்கின்றான். அப்படியானால் நாம் செய்யக்கூடிய பல்வேறு காரியங்களில் நாம் கவனிக்க வேண்டும், இது பாவத்தின் பட்டியலில் வருமா வராதா. நாம் பல விஷயங்களை இதை பாவம் என்றே நினைப்பது இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவங்கள்லேயே ஒரு பாவம் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருகிற ஒரு பாவம் என்ற ஒரு பட்டியலை போடுகிற போது ரெண்டு விஷயத்தை சொன்னார்கள். ஹியானத்து வல் கிதுபுன்னு சொன்னாங்க. நம்பிக்கை மோசடியும் பொய் சொல்லுவதும் பாவங்களிலே பெரும்பாவங்களில் ஒரு பகுதி என்கிறார்கள். நாம் யோசிக்கிறோம், நம்பிக்கை மோசடி என்பது அவர் நம்பினால் அதற்கு மாற்றம் செய்வது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று யோசிக்கின்றோம். லா அமானத்தை லிமன் லா ஈமான லிமன் லா அமானத்த லஹு, யாரிடம் அந்த நம்பிக்கை மோசடி இருக்கிறதோ அவருக்கு ஈமான் இல்லை என்றார்கள். அப்போ நம்பிக்கைனா என்ன? ஒரு நாடு நம்மை நம்புகிறது, ஒரு இராணுவ வீரர் நாடு நம்பி இருக்கு, அவர் நாட்டு ரகசியத்தை வெளியே போய் வித்தாருன்னா இது நம்பிக்கை மோசடின்னு பேர். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த நம்பிக்கை சொல்லுகிறான், இன்னும் அரளுங்கள் அமானா, அந்த அமானிதத்தை எடுத்து மனுஷன்ட்ட காட்டும். எல்லாமே அதை கடைபிடிப்போமான்னு தெரியாது, பயந்தது. ஆனால் மனிதன் தான் நான் அமானிதமாக வாழ்கிறேன் என்று எடுத்துக்கொண்டான் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. அமானிதங்கள் என்று வருகிற போது ஒரு சமூக வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அமானிதங்கள் அவசியம். அந்த நம்பிக்கை மோசடி என்பது நடந்து விடுமானால், நம்பிக்கை துரோகம் என்பது ஏற்படுமானால், அதை விட ஒரு பெரியதொரு பாரதூரமான பாவம் இல்லை என்கின்ற அளவிற்கு மார்க்கம் அந்த பாவங்களில் நம்பிக்கை துரோகத்தை குறிப்பிடுகிறது. நம்பணும் இல்லையா? ஒருவர் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனிதனுடைய பண்புகளில் முக்கியமான பண்பு. ஒரு இறைச்சி துண்டு இருக்குது, ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஒருத்தட்ட கொடுத்து இதை வச்சிருங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னா இது நம்பிக்கை, வந்து வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு மிருகத்திடத்தில் இதை இங்கே இருக்கட்டும் தொற்றாதுன்னு சொன்னால் அது கேட்குமானா இல்லை, நீங்கள் திரும்புறதுக்குள்ள அதை எடுத்து சாப்பிட்றோம். மிருகங்களுக்கு அந்த நம்பிக்கை என்பது கிடையாது, நம்பிக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற பண்பு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதை மீறக்கூடாது, அதை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும். இந்த பண்பு மனிதர்களிடம் இருக்கின்ற உயர்ந்த பண்பு. அல்லாஹ் அந்த பண்பை மனிதர்களில் வைத்திருக்கிறான். அவன் எல்லா துறைகளிலும் அவன் இந்த நம்பிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவியா, அங்கே நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு முதலாளி தொழிலாளியா, அங்கு நம்பிக்கை என்பது அவசியம். ஒரு நாடும் அந்த நாட்டு பிரஜைகளுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை என்பது அவசியம். இப்படியெல்லாம் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை சொல்லிவிட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு, அமானிதத்தை பேணாதவனுக்கு ஈமான் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற போது ரசூலுல்லாஹ்வுடைய பேர்களில் அமீன் என்ற ஒரு பேர் உண்டு. அமீன் என்று சொன்னால் அவர் நம்பிக்கையாளர்னு அர்த்தம். என்ன நம்பிக்கை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பவர்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில்தான் அமானித பொருட்களே வைத்திருப்பார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் அந்த பொருளை எல்லாம் கொடுத்து விட்டு தான் அங்கே ஹிஜ்ரத்து செய்து போனார்கள் என்று ஹதீஸுகளிலே நாம் வாசிக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மிடம் இருக்கக்கூடிய பல்வேறு ஈமானிய பண்புகளில் நற்பண்புகளை வளர்ப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்மிடம் இருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளில் ஈமானுக்கு புறம்பான காரியங்களது நம்மை தடுப்பானாக. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அதத